வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், நாம் ஆடை அணியும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கின்றது. எப்படி சாப்பிடும் பொழுது ஒரு துவா இருக்கின்றதோ அதை போன்று ஒரு ஆடை அணியும் போதும் ஒரு துவாவை ஓதி என்ன செய்ய வேண்டும், அந்த ஆடையை நாம் அணிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி அப்படிங்கிற இந்த துவாவும். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப, இந்த ஆடையை அணிவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தானே, அவனுக்கே எல்லா புகழும். வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி, இதை சம்பாதிப்பதோ என்னுடைய சக்தியை கொண்டோ என்னுடைய ஆற்றலை கொண்டோ இல்லாமல் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான். மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி, என்னுடைய சக்தி என்னுடைய ஆற்றல் எந்த இதுவும் இதிலே கிடையாது, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்று நாம் அல்லாஹ்வின் மீது அதை சாட்டிவிட்டு அந்த ஆடையை நாம் அணியும் பொழுது அந்த ஆடையும் ஒரு நன்மை உள்ளதாக மாறிவிடுகின்றது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த துவாவை யார் ஓதி அந்த ஆடையை அணிகின்றார்களோ ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு சாதாரண ஆடை அணிவதற்கு கூட இந்த ஆடையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த ஆடை நாம் சம்பாதித்தின் மூலியமாக நம்முடைய முயற்சியின் மூலியமாக இல்லை, இது அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய உதவியால் தான் இதுவும் கிடைத்தது என்ற அந்த நம்பிக்கை வருவதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள். ஒரு உணவு சாப்பிடும் பொழுது இந்த துவாவை, ரெண்டு துவாவை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி, சாப்பிடும்போது ஓதக்கூடிய இந்த துவா. நமக்கு இந்த உணவு கிடைத்தது, இது அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு கிடைத்தது, என்னுடைய ஒரு முயற்சி கிடையாது அப்படிங்கிற அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்கிறது. அதை போன்ற ஆடை அணியும் பொழுதும் இந்த துவாவை ஓதும். அல்ஹம்துலில்லாஹில்லதி, சொல்லுங்க, கஸானி ஹாதா அஸ்ஸௌப வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி அப்படிங்கிற துவா இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதிக்கொள்வோம். இதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பொதுவாக ஆடை அணியும் பொழுது எந்த ஆடையை நாம் அணிந்தாலும் இந்த துவா வரும். புத்தாடை அணிவதற்கு ஒரு தனி துவா இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ்